புகழ்ந்திடும் ஓர் சாரதி. பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி. தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே, தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே, 6 மாதங்களும் இன்பமான திருவிழா, 6 மாதங்களும் இன்பமான திருவிழா. சித்திரை மாதத்தில் தேவகி மைந்தனுக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா. பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்று பார்த்த சாரதியான கண்ணனுக்கு சித்திரை பிரம்மோற்சவத்தின் 7ஆம் திருநாள் சிற்றஞ்சிறு காலையில் ரதோற்சவம் என்கிற தேரோட்ட உற்சவம் ஆரவாரமாக ஆனந்தமாக திவ்யமாக தெய்வீகமாக நடைபெறுகிறது. சுவர்ண மாலைகளும் சுகந்த மாலைகளும் சூடி சிகத்தாடை என்கிற தலைப்பாகை தரித்து ஆணொப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே என்று ஸ்ரீ பூமி தேவிகள் ஏத்தும்படி அர்ஜுன சாரதி சாரத்தியம் செய்ய ஆயத்தமாய் உள்ளான். பிரம்மோற்சவ நிகழ்வில் மிக முக்கியமானது தேரோட்ட உற்சவம். ஆகம விதிகளின்படி ரதோற்சவம் நடக்க இருக்கும் தேருக்கு முதலில் 4 தோரண வாயில்களை இட்டு குடை கொடி கொடித்துணி முதலியவைகளை கட்டி மலர்களாலும் மாலைகளாலும் தேரை அலங்கரிக்க வேண்டும். திருத்தேர் உற்சவத்தின் போது திவ்ய பிரபந்த கோஷ்டியில் திருவெழு கூற்றிருக்கை தொடங்க பெற்று பெரிய திருமொழி பணுவல் முழங்கப்படுகிறது. புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பக்தர்கள் பார்த்த சகாவின் பாதுகைகளை சிரசா வகிக்கின்றனர். திருத்தேரின் மேல் அழகிய மங்களமான ஆசனத்தில் மென்மையான விரிப்பை விரித்து அதன் மேல் தேரோட்ட உற்சவம் கண்டருள இருக்கும் திருமால் மூர்த்தியை எழுந்தருளச் செய்து ஆராதிக்க வேண்டும். தெய்வ தேரினில் பகவானின் மடியில் மகாலட்சுமியும் முன்புறம் கருடனும் பின்புறம் ஆதிசேஷனும் தேரை சுற்றிலும் பஞ்சாயுதங்களும் இருப்பதாக எண்ணி பூஜிக்க வேண்டும். இந்த விஷ்ணு பார்ஷதர்களின் தெய்வ பலத்தினாலும் அடியார்களின் பக்தியினாலும் ரதோற்சவம் விக்னமின்றி நடைபெறுகிறது. சுப லக்னத்தில் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு திருவல்லிக்கேணியின் மாட வீதிகளை வலம் வருகிறது. தேர் என்றாலே நினைவுக்கு வருபவர் பார்த்த சாரதி சுவாமியே ஆவார். தசாவதாரங்களில் மிகவும் உயர்ந்த அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். அந்த உயர்விற்கு காரணம் பகவான் தேர் ஓட்டிய லீலையே என்று ஸ்ரீராமானுஜர் தேரோட்டியான கண்ணனை நினைத்து உள்ளம் உருகுகிறார். தெய்வம் என்றால் பக்தர்களுக்கு தலைவனாயிருக்கும் அல்லது பக்தர்களுக்கு துணைவனாயிருக்கும். ஆனால் கண்ணன் என்னும் இந்த கருந்தெய்வமோ தன் பக்தனுக்கு தொண்டனாகவும் இருந்து அர்ஜுனனுக்கு தேரையும் ஓட்டியது. அந்த கண்ணபிரானின் இந்த தேரோட்டிய லீலையில் அடியார்க்கு ஆட்பட்ட தன்மை என்கிற குணம் தெரிவதால் இதனை எண்ணி எண்ணி உடையவரின் உள்ளம் உருகுகிறது. அதனால் கிருஷ்ணாவதார உயர்விற்கு காரணமே கண்ணன் தேரினை ஓட்டி சாரதி என்று பெயர் எடுத்ததால்தான் என்று ஸ்ரீராமானுஜர் தன் கீதை பாஷ்யத்தின் முன்னுரையிலேயே குறிப்பிடுகிறார். பகவான் புருஷோத்தமஹ சர்வேஸ்வரேஸ்வரஹ ஜகதுபகிருதி மர்த்யஹ ஆஸ்ரித வாத்சல்ய விவசஹ
பார்த்தம் ரதினம் ஆத்மானம் ச சாரதிம் சர்வலோக சாட்சிகம் சகார என்று ஸ்ரீராமானுஜரின் திருவாக்கு தேரோட்டியை போற்றுகிறது. கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய் கயிறும் சேனாதூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாக சாரத்திய வேஷத்துடன் அற்புதமாக தான் நின்ற நிலையை எல்லா உலகும் காண வைக்கிறான் தேரோட்டியான கண்ணன். பால பார்த்த சாரதியும் மூல பார்த்த சாரதியோடு சேர்ந்து ரதோற்சவம் கண்டு அருள்கிறான். இப்படி ஒரு தேரில் இருந்துதான் துவாபர யுகத்தில் எல்லா உபனிஷத்துக்களின் சாரமான ஸ்ரீமத் பகவத்கீதை தோன்றியது. வேங்கட கண்ணன் ருக்மிணியை கடத்தி வந்ததும் ஒரு தேரில்தான். பஞ்ச பாண்டவர்களை சந்திக்க சத்யபாமாவோடு கண்ணன் வனம் சென்றதும் தேரில்தான். தன் தேரையும் தேர்ப்பாகனையும் வில்லாளியே காக்க வேண்டும். ஆனால் பார்த்த சாரதியோ தேரில் ஏறிய அர்ஜுனனையும் தேரையும் தான் காப்பாற்றினான். அதுபோல இந்த உடலாகிய தேரில் ஏறிய உயிராகிய தேராளியையும் தேரோட்டியான பார்த்த சாரதியே காக்க வேண்டும். ரதோற்சவ தினத்தின் இராப்போதில் தேரடிக்கு எதிரே உள்ள ஆண்டாள் நீராட்ட மண்டபத்தில் பார்த்த சாரதி பகவான் தோட்ட திருமஞ்சனம் காண்கிறார். ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாத முயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாத முயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசனுயர் தோற்றம் சங்க சக்கரமும் ஏந்தி அபயமருள் வெங்கடேசன் தரும் ஏற்றம். நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாத முயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. ஸ்ரீனிவாசனே நமோ நமோ கேசவ ஸ்ரீராம் நமோ நமோ ஸ்ரீ ஸ்ரீவத்சா நமோ நமோ வெங்கடரமணா நமோ நமோ பார்த்த சாரதி நமோ நமோ பாண்டுரங்கனே நமோ நமோ விட்டல விட்டல் நமோ நமோ ஜனார்தனா நமோ நமோ ராமச்சந்திரனே நமோ நமோ ஹரே கிருஷ்ணனே நமோ நமோ மச்சரூபாய நமோ நமோ கூர்ம அவதார நமோ நமோ வராகமூர்த்தி நமோ நமோ வாமன வடிவே நமோ நமோ சிம்ம நரசிம்ம நமோ நமோ பரசுராமனே நமோ நமோ ராம ராம ஸ்ரீ நமோ கோகுல கிருஷ்ணா நமோ பலராமனே நமோ நமோ கல்கி ரூபாய நமோ கீத கோவிந்த நமோ நமோ நந்த கோபனே நமோ நமோ பத்மநாபனே நமோ நமோ கேசவநர்த்தன நமோ ஏழு மலையானே நமோ கோபநந்தனா நமோ ரிஷிகேசனே நமோ 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 ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. விஷ்ணு அவதாரம் கிருஷ்ண சைதன்ய வேத சன்மார்க பாதன் பக்த ஜன கோடி வந்து பணிகின்ற பரம சந்தான ரூபன் கர்ம பலன் தீர தர்மம் அது வாழ ஏழு மலையேறி தொழுவோம் சர்வகுண ரூபன் நாமம் அதை பாடி சகல சுகம் வேண்டி அழுவோம். நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. இந்த ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்டதுனால
108 திவ்ய தேசத்தில் இந்த திருவல்லிக்கேணி திவ்ய தேசமும் பெருமாள் ஒன்றா இங்கிருந்து சேவை சாதிக்கிறார். இந்த திருவல்லிக்கேணி திவ்ய தேசம் மற்ற திவ்ய தேசங்கள் போல கிடையாது. இங்கே 5 பெருமாள் இருக்கார். இங்கே சேவிச்சாலே 5 ஸ்தலத்துக்கு போய் திவ்ய தேசத்துக்கு போய் சேவித்த பலனை பெருமாள் கொடுக்குறார். துவாதச ஆராதன உற்சவம், அதாவது சன்னதியில் இருக்கிற எல்லா பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் இங்கே பார்த்தசாரதி மையமாக இருக்க அவள்லாம் எல்லாரும் சுத்தீர ஏழிருப்பா. ரொம்ப விசேஷமாக இருக்கும் சேவிக்கிறதுக்கு. ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் திருவல்லிக்கேணியில் நீலோதம் வந்தலைக்கும் மாவல்லிக்கேணியில் சைத்ர பிரம்மோற்சவத்தின் 9ஆம் திருநாள் தீர்த்தவாரியும் துவஜ அவரோகணமும் ஆன பிறகு 10ஆம் திருநாள் துவாதச ஆராதனம் என்கிற நிகழ்வு நடைபெறுகிறது. மற்ற ஆலயங்களில் 10ஆம் திருநாள் சப்தாவரணம் நடைபெறும். திருவல்லிக்கேணியில் 10ஆம் நாளன்று துவாதச திருவாராதனம் செய்யப்படுகிறது. துவாதச என்றால் 12. இந்த பூஜை 12 திருவாராதன சேவையாக நடைபெறுகிறது. இதற்கு திருவல்லிக்கேணியில் சந்நிதி கொண்டுள்ள 5 எம்பெருமான்களும் வேதவல்லி தாயாரும் ஆண்டாளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருள்கின்றனர். 9 தினங்களாக பிரம்மோற்சவத்தில் வேங்கட கிருஷ்ண பகவான் வெளிப்புறப்பாடு கண்டு அருளினபடியால் அந்த சமயத்தில் பூஜை முறைகளில் ஏற்பட்ட குறைகளை போக்கும் வண்ணம் இப்போது துவாதச திருவாராதனம் நடத்தப்படுகிறது. கேசவன் நாராயணன், மாதவன் கோவிந்தன் என்று தொடங்கி 12 ரூபங்களாக இருந்து பகவான் உலகை காப்பதால் இந்த உபசாரம் 12 திருவாராதன பூஜையாக நடக்கிறது. தொண்டைமான் வம்சத்தில் வந்த சுமதி ராஜாவுக்கு பிரத்யக்ஷமானவர் இந்த ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி. அத்ரி மகரிஷிக்கு தெள்ளிய சிங்கரும், பிருகுமா முனிவருக்கு மன்னாத சுவாமியும், மதுமான் மகரிஷிக்கு ஸ்ரீராமரும், சப்தரோமா மகரிஷிக்கு கஜேந்திர வரதரும் திருவல்லிக்கேணியில் காட்சி தந்தனர். துவாதச ஆராதனை சமயத்தில் திரு 8 எழுத்தின் விவரணமான திருப்பல்லாண்டு, கண்ணினும் சிறு தாம்பு, திருவாய்மொழி பிரபந்தங்கள் தமிழ்மறை கோஷ்டியில் உத்கோஷிக்கப்படுகின்றன. பஞ்சமூர்த்தி ஸ்தலம் என்று போற்றப்படும் பிருந்தாரண்யத்தில் 5 அமுதங்களாக 5 தெய்வங்கள் 5 தனித்தனி சந்நிதிகளில் 5 விதமான திருக்கோலங்களில் 5 வெவ்வேறு திருநக்ஷத்திரங்களில் 5 விமானத்தின் கீழே 5 பிரம்மோற்சவங்களை நடத்தி கொண்டு ஆழ்வாரால் 5 பாடல் பெற்று நித்திய வாசம் செய்து அருள் பாலிக்கின்றனர். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம், பார்த்தசூதாய